சவுதி அரேபியாவில் பலாத்காரமாக ஆணிகளை உட்கொண்டமையால் சுகவீனமடைந்த நிலையில் நாடு திரும்பிய இலங்கை பணிப்பெண் தொடர்பில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் தெரிவித்துள்ளது. குறித்த பணிப்பெண் தனிப்பட்ட ரீதியில் எதிர்நோக்கிய சம்பவம் தொடர்பில் ஆராய உள்ளதாக அமைச்சர் தலதா அதுக்கூர்ல குறிப்பிட்டுள்ளார். வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகமும் இலங்கை தூதுவர் ஆலயமும் இந்த விடயம் குறித்து எவ்வாறான நடவடிக்கைகளை ஆரம்பித்துள்ளன என்பது தொடர்பிலும் தாம் அவதானம் செலுத்த உள்ளதாக அமைச்சர் கூறியுள்ளார். குறித்த சம்பவம் தொடர்பில் எவரேனும் உரிய வகையில் செயற்படாவிடின் அவர்கள் தொடர்பில் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சர் தெரிவித்துள்ளார். புத்தளம் மதுரங்குழி பகுதியைச் சேர்ந்த 30 வயதான பெண் ஒருவரை சவுதியில் கடும் துன்புறுத்தல்களுக்கு இலக்காகி நாடு திரும்பியுள்ளார். நாடு திரும்பியுள்ள குறித்த பணிப்பெண் புத்தளம் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றார். குறித்த பெண்ணை இன்றைய தினம் அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் சோதனைக்கு உட்படுத்த உள்ளதாக புத்தளம் வைத்தியசாலையின் வைத்திய அத்தியட்சகர் சுமித் அத்தநாயக்க குறிப்பிட்டுள்ளார்.